ஹலோ ஃப்ரெண்ட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையில் மேஸ்திரி தளம் இழுக்கணும்னு சொல்லிட்டாரு. சரி சொன்னு நம்ம வந்து தளம் இழுப்போமே சொன்னு கிட்டத்தட்ட ஒரு பாதி காடு இழுத்தோம். இழுக்கிறதுக்கு முன்னாடியே கையாளுக்கு எனக்கு ஒப்பேறாது, இந்த இவ்வளோக்குள்ளே நான் குழச்சி தந்துக்கிட முடியும்னு சொல்லிட்டு கால் வலிக்கு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போயாச்சு. ஒரு கையால் வச்சு மதியத்துக்குள்ளே பாதி காடு முடிச்சிட்டோம். சிப்ஸ் தளம் எதுக்கு போடுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பேபி செடியை வச்சு மிஸ் பண்ணி நீங்கள் தளம் போட்டிங்கன்னா அந்த தளம் அவ்வளோ சீக்கிரத்தில் பேராது பார்த்துக்கிடுங்க. அதுக்காக இந்த சின்ன பொடி செடியும் கலவையும் சேர்த்து மிஸ் பண்ணி நாங்கள் இப்படி தளத்தை போட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட பாதி ஏரியா முடிஞ்சு போச்சு. மதியத்துக்குள்ளே பாதி ஏரியா போட்டாச்சு. சரி அப்படி சொன்னு போட்டுகிட்டே இருக்கோம். சாயந்தரமும் ஆகிட்டு ஒரு 5:30 ஆகிட்டு இந்த புல் ஏரியா கம்ப்ளீட் ஆயாச்சு. சுற்றி இந்த தளத்தை இழுத்து நல்லா தேய்ச்சி விட்டு சுற்றி குச்சியும் மடக்கியாச்சு. கரெக்டாக இன்னும் ஒரு 6 அடி நீளத்துக்கு மட்டும் குச்சை கிடக்கு. அதையும் இப்போ பிடிச்சிருவோம். இதுதான் நம்ம கூட சேர்ந்த கொத்தனார். இவர் தான் டான் கொத்தனார். துண்டு அவரது கூட தெரியாமல் வேலை பார்த்துட்ருக்காரு. ரொம்ப வேலையில் ரொம்ப சின்சியரு. முடிச்சே ஆகணும். ஒரு கையால் வச்சு ரொம்ப முயற்சி பண்ணி முடிச்சிட்டாரு. எண்ணெயும் போட்டு பெண்டை எடுத்துட்டாரு. அப்புறம் நல்லா வேலை பார்க்காரு. இந்த குச்சியை மட்டும் முடிச்சிட்டோன்னா இன்னையோட வேலை முடியுது. அவரும் அந்த குச்சியை முடிச்சுட்டு இங்கே வருவாருன்னு பார்த்தா நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம தான் இந்த குச்சியை பார்க்கணும். அதோடு எனக்கு ஏரியா முடியுதுன்னு சொல்லிட்டாரு. ஏரியா பிரிச்சுட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.